விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியில் அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, தையல் இயந்திரம், வீட்டு உபயோகப் பொருட்கள், புடவை, வேட்டி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 32 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை 5 படகுகளையும் பறிமுதல் செய்தது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் சென்ற மீனவர்கள் மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 5 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 32 மீனவர்களையும் பிடித்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கு பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை விசைப்படகுகளுடன் கைது செய்து வரும் நிலையில் தீய சக்தி திமுக அரசின் பொம்மை முதல்வரும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தங்கள் மீது புகார் அளித்தவரின் குடும்பத்தை திமுக பிரமுகர் காரை ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. கொன்னையம்பட்டியைச் சேர்ந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி சத்யா அப்பகுதியில் முறைகேடாக பைப்லைன் போட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் வசந்தா என்பவர் புகார் அளித்துள்ளார். இதில் கோபமடைந்த சத்யா வசந்தாவை காரை ஏற்றி கொல்ல முயன்று கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்த கிருஷ்ணன் மீது காவலர்கள் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடியோ பரவி திமுக அரசின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. சட்டத்துக்கு புறம்பாக பைப்லைன் குடிநீர் பைப்லைன் இணைச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் புகார் மனு கொடுத்தேன். அந்த புகார் மனு மீது அகிலூர் பேரூராட்சி கழக ஈஓமா விசாரணை பண்ணி இது சட்டத்துக்கு புறம்பாக போட்ட லைனை இதை நான் லைனை கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போனாங்க. அது சம்பந்தமாக சத்யா என்பவர் வீட்டில் இருந்த கார் எடுத்து எங்கள் வீட்டு மேலே வெட்டி இடித்து எங்களெல்லாம் காரை விட்டு ஏற்றி கொலை பண்ண வந்தாங்க.